ஆவரேஜ்ன்ற ஃபங்க்ஷன் நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் கூட ஒரு கிரைட்டீரியா யூஸ் பண்ணியோ இல்லை மல்டிபிள் கிரைட்டீரியா யூஸ் பண்ணியோ ஆவரேஜ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் இஃபெக்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டேட்டா அனாலிசிஸில் சம் இஃபெக்ட்ஸும் கவுண்ட் இஃபெக்ட்ஸும் கிரிட்டிக்கலாக வந்து ரோல் ப்ளே பண்ணுதோ அதே மாதிரி ஆவரேஜ் இஃபெக்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சிவா. இது பேஷன் ஃபார் எக்ஸல். வழக்கம் போல் நம்ம சின்டெக்ஸ் பார்க்கலாம். ஆவரேஜ் இஃபெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சின்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆர்குமெண்ட் வந்து மேண்டேட்ரி ஆர்குமெண்ட் இருக்குது. மற்ற எல்லா ஆர்குமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்டாக தான் இருக்குது. ஆவரேஜ் ரேஞ்சுன்றது ஒரு ஆர்குமெண்ட் ஆகும், க்ரைட்டீரியா ரேஞ்ச் 1ன்றது ஒரு ஆர்குமெண்ட் ஆகும், க்ரைட்டீரியா 1ன்றது ஒரு ஆர்குமெண்ட். இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரி. அதாவது ஒரு க்ரைட்டீரியா இல்லை ஒரு க்ரைட்டீரியா ரேஞ்ச் இது கட்டாயமாக இருக்கணும். இது இருந்தால் தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் இஃபெக்ட்ஸ் நம்ம பண்ண முடியும். எப்படி சம் இஃபெக்ட்ஸ்லையும் கவுண்ட் இஃபெக்ட்ஸ்லையும் 127 க்ரைட்டீரியா ரேஞ்சும் 127 க்ரைட்டீரியாவும் யூஸ் பண்ண முடியுமோ அதே அப்ளிகேஷன் இங்கேயுமே வந்து நமக்கு உண்டு. ஓகேங்களா, நம்ம குயிக்காக எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போவோம், பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இப்போது இங்கே மல்டிபிள் க்ரைட்டீரியாஸ் யூஸ் பண்ணி வந்து நமக்கு வந்து ஆவரேஜ் இஃபெக்ட்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் இஃபெக்ட்ஸ் பண்ணணும்னா நம்மளுடைய சின்டெக்ஸ் ஓப்பன் பண்ணணும். ஆவரேஜ் இஃப்எஸ் அப்படின்றது இங்கே கீழே இருக்குது. இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஹைலைட் ஆகும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சின்டெக்ஸ் ஓப்பன் அப் ஆயிரும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் என்னென்னா ஆவரேஜ் ரேஞ்ச் சொல்கிறாங்க. ஆவரேஜ் ரேஞ்சுன்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே அச்சீவ்மெண்ட் தான் நமக்கு ஆவரேஜ் ரேஞ்சாக எடுக்கணும். ஏன்னா வந்து நம்மளோட சேல்ஸோட ரேட்டாக தான் கேட்குறாங்க, டார்கெட் வந்து பற்றி நம்ம கேட்கல. ஓகேங்களா, F4 கொடுக்குறோம், கமா கொடுத்துட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ரைட்டீரியா ரேஞ்ச் சொல்கிறாங்க. க்ரைட்டீரியா ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பொறுத்த வரைக்கும் ஃப்ரூட்ஸ்ன்றது கேட்டகரிக்குள்ளே தான் இருக்குது. அப்போ கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கிறோம், F4 கொடுக்குறோம், கமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து க்ரைட்டீரியாவை வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து போல்டாக இருக்கும், அதுதான் நம்ம வந்து அடுத்து ஆக்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரைட்டீரியா 1 தான் வந்து உங்களுக்கு போல்டாக இருக்குது இல்லையா. இப்போது க்ரைட்டீரியா வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். க்ரைட்டீரியா 1 வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு ஃப்ரூட்ஸ்ன்றது செலக்ட் பண்ணுறோம், K3யில் இருக்குது. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது ரெஃபரன்ஸ் வந்து செல் ரெஃபரன்ஸ் வந்து வச்சு நம்ம லாக் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து காலம் வந்து நம்ம வந்து லாக் பண்ணியிருக்கோம், கேக்கு முன்னாடி டாலர் இருக்குது. ஓகேங்களா, செல் ரெஃபரன்ஸஸில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா நம்மளோட வீடியோ டீட்டெயிலாக ஒன்று போட்டிருக்கோம். அதோட வீடியோவை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செல் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்க வரும். இதை வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டேட்டா வந்துடுது. நம்ம வந்து இது டெசிமல் பாயிண்ட் வேணால் சரி பண்ணிக்கலாம். இங்கே நம்பரில் போனீங்கன்னா உங்களுக்கு நம்பர் செக்ஷனுக்குள்ளே டெசிமல் பாயிண்ட் சரி பண்ணால் சரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன் என்ன அப்படின்னு ஆவரேஜ் இஃபெக்ட்ஸ் கொடுக்குறோம். ஆவரேஜ் இஃபெக்ட்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ரேஞ்ச் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறோம். சேம் F காலம் தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். F4 கொடுக்குறீங்க, கமா கொடுக்குறீங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ரைட்டீரியா ரேஞ்ச் 1, இங்கேயும் பார்த்திங்கன்னா கேட்டகரியை வந்து ஃப்ரூட்ஸ் தான் நம்ம செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறோம்னா கேட்டகரியை வந்து அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறோம், B ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கிறோம், F4 கொடுக்குறோம். திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா கமா கொடுத்தப்புறம் க்ரைட்டீரியா 1 இதுதான் வந்து நமக்கு ஹைலைட் ஆகிருக்கு இல்லையா, போல்டில் இருக்குது இல்லைங்களா. இப்போது நமக்கு K4 அந்த செல்லை செலக்ட் பண்ணுறோம். கேக்கு முன்னாடி வந்து F4 கொடுக்குறோம். இந்த சினாரியோ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து F4 கொடுக்கலனாலும் ஒர்க் ஆகும், ஏன்னா நம்ம எங்கேயுமே ட்ராக் பண்ண போகிறது இல்லை. ஆனால் எப்போவுமே அதை பழகிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ கம்மா கொடுக்குறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ரைட்டீரியா ரேஞ்ச் வந்து ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே செந்தாழை அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் நமக்கு C காலமில் இருக்குது. C காலம் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு F4 கொடுக்குறீங்க, கமா கொடுத்துட்டு இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா செந்தாழைன்றது L4ல் இருக்குது. திரும்பவும் வந்து F4 கொடுத்து எல்லுக்கு முன்னாடி மட்டும் டாலர், அதாவது காலம் மட்டும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இப்போது கீழே வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு செந்தாழை அப்படின்ற இந்த பர்டிகுலர் கண்டிஷன் நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ராடக்ட் பேஸ் பண்ணி சொல்லலை, நமக்கு க்ரைட்டீரியா வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி பேஸ் பண்ணியிருக்கு, அடுத்து டேட் பேஸ் பண்ணியிருக்கு, அப்புறம் அச்சீவ்மெண்ட் பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த க்ரைட்டீரியா தேவையானது வந்து பார்த்திங்கன்னா செந்தாழைக்கு இருந்தது நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்படி இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா திரும்ப கமா கொடுத்துட்டு அடுத்த க்ரைட்டீரியா வந்து ஆட் பண்ணுறோம். என்னென்னா இங்கே டேட் தேவைப்படுது இல்லையா. டேட் வந்து பார்த்திங்கன்னா க்ரைட்டீரியா ரேஞ்ச் எங்கே இருக்குன்னா D காலமில் இருக்குது. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க, F4 கொடுங்க, கமா கொடுத்துட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே எம்மில் வந்து பார்த்திங்கன்னா M5ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட் இருக்குது. திரும்பவும் பார்த்திங்கன்னா F4 கொடுத்து எம்முக்கு முன்னாடி டாலர் வர மாதிரி கொண்டு வந்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து க்ரைட்டீரியா 2 வந்து செலக்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஏன்னா நம்ம போன எக்ஸாம்பிளில் பொறுத்த வரைக்கும்
ப்ராடக்ட் தான் வந்து க்ரைட்டீரியா 2ஆக இருந்தது. இங்கே பொறுத்த வரைக்கும் டேட் தான் ப்ராடக்ட் க்ரைட்டீரியா 2ஆக இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம கமா கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ரைட்டீரியா ரேஞ்ச் வந்து 3 செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அச்சீவ்மெண்ட் வந்து இந்த பர்டிகுலர் பர்சன்டேஜ்க்குள்ளே இருந்ததுன்னா பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே அச்சீவ்மெண்ட் பர்சன்டேஜ் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கிறோம், கமா கொடுக்குறோம். இங்கே பொறுத்த வரைக்கும் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு 100% இருந்தால் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல எரர் வருது. ஏன் எரர் வருதுன்னா எக்ஸாக்டாக 100% இல்லை. ஆனால் நமக்கு தேவையானது என்னென்னா கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 100% தான் நமக்கு தேவை ஐடியலி. ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆப்ரேட்டரை வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஆப்ரேட்டர்ன்றது இங்கே என்ன இன்க்ளூட் பண்ணணும்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்ற ஆப்ரேட்டரை இன்க்ளூட் பண்ணணும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா டபுள் கோட்ஸ்குள்ளே கிரேட்டர் தென் கொடுங்க, அப்புறம் ஈக்குவல் டு கொடுங்க, திரும்பவும் டபுள் கோட்ஸ் கொடுங்க, ஆம்பர்சன்ட் சிம்பிள் இருக்கு இல்லையா, ஆம்பர்சன்ட் சிம்பிள் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இங்கே ஏற்கனவே வந்து 100ன்றது நம்ம ஏற்கனவே வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா, அப்போ என்ன ஆகுதுன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துட்டு இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் செல்லில் என்ன இன்ஃபர்மேஷன் ஃபீட் பண்ணியிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி வரும். இங்கே நார்மலாக வந்து நீங்கள் கொடுக்கறதுக்கு ஒருவேளை ஹார்ட் கோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஹார்ட் கோட்னா என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஃபார்முலாக்குள்ளேயே இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறீங்கன்னா டபுள் கோட்ஸ்க்குள்ளே 100% அப்படின்னு கொடுத்து டேரெக்டாகவும் க்ளோஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது இப்போ திடீர்னு வந்து நம்ம 100க்கு பதிலாக எனக்கு 95க்கு மேலே எவ்வளோ இருக்குன்னு தெரியணுமே அப்படின்னாங்கன்னா இங்கே மாறாது. ஏன் அப்படின்னா நம்ம உள்ளே வந்து ஹார்ட் கோட் பண்ணியிருக்கோம். அதை அவாய்ட் பண்ணுறது தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் இசட் கொடுத்து நான் பழையபடி கொண்டு வந்துட்டேன். அவாய்ட் பண்ணுறது எதுன்னா நம்ம வந்து ஹார்ட் கோட் பண்ணாதீங்க. எப்போவுமே ஒரு செல்லை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வந்து உங்களுக்கு டைனமிக்காக வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஒர்க் பண்ண வைக்க முடியும். இப்போது இங்கே 95 நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து அதே தான் இருக்குது. ஒருவேளை 75ன்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, இப்போ மாறுது. அப்படின்னா என்னென்னா 95க்கும் 100க்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. யாருமே வந்து பார்த்திங்கன்னா 95 அச்சீவ் பண்ணவங்க 100 பண்ணாமல் இல்லை, எல்லாருமே வந்து 100 பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அதாவது 95க்கும் 100க்குள்ளே எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டும் நடக்கலை அப்படின்றது அதோட அர்த்தமாக இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம இங்கே 100 நம்ம வந்து வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே ஒரே ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க, செந்தாழைன்னு கொடுத்துருந்தாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரூட்ஸில் நமக்கு ஃப்ரூட்ஸுன்றதில் ஏதோ ஒரு ப்ராடக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே 3 கண்டிஷன் பேஸ் பண்ணி ஆவரேஜ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்படின்னா என்னென்னா மாவோட ஆவரேஜ் முதல்ல எடுத்துக்கோங்க, பலாவோட ஆவரேஜ் எடுத்துக்கோங்க, வாழையோட ஆவரேஜ் எடுத்துக்கோங்க. இது 3மே ஆவரேஜாக எவ்வளோ த்ரூபுட் கிடைக்குது நம்ம பார்க்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 100%க்கு மேலே எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் க்ரைட்டீரியா கொடுக்குறாங்க. ஏன்னா இதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க, பலாவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க, வாழையாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க, 3மே எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்த க்ரைட்டீரியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அச்சீவ்மெண்ட் 100க்கு மேலே இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஆவரேஜ் எஃப்எஸ் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா ஆவரேஜ் வந்து என்ன பண்ண போகிறோம்னா எஃப் காலம் பண்ண போகிறோம். அதுதான் வந்து அச்சீவ்மெண்ட் இருக்குது. F4 கொடுத்து ஃப்ரீஸ் பண்ணிக்கிறோம், கமா கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரைட்டீரியா ரேஞ்ச் என்ன அப்படின்னா இங்கே ப்ராடக்ட் இருக்குது. ஓகேங்களா, இப்போ ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா சி காலமில் இருக்குது, செலக்ட் பண்ணிக்கிறோம், F4 கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கமா கொடுக்குறோம். க்ரைட்டீரியா 1 செலக்ட் பண்ணணும். க்ரைட்டீரியா 1 கவனமாக பாருங்கள். க்ரைட்டீரியா 1 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்னென்னா இந்த பர்டிகுலர் ரேஞ்ச் ஃபுல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா நமக்கு 3மே வந்து நமக்கு இங்கே ஆவரேஜ் பண்ணணும்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அப்போது இதை கொடுத்து F4 கொடுத்துக்கலாம், கமா கொடுங்க. நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இந்த இடத்துல 100க்கு மேலே இருக்கணும் அச்சீவ்மெண்ட் நம்ம சொல்கிறோம். ஓகேங்க, அப்போனா ஜி காலம் செலக்ட் பண்ணிவிட்டு F4 கொடுத்துட்டு கமா கொடுங்க. அதே மாதிரி நம்ம பழையபடி ஹார்ட் கோட் பண்ணாமல் ஒரு செல்லை ரெஃபர் பண்ணணும்னு சொல்கிறோம். செல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏற்கனவே N14 நம்ம வந்து 100% நம்ம வந்து ஃபீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஹார்ட் கோட் பண்ணாமல் இருக்குன்னா அப்போ என்ன பண்ணணும்னா டபுள் கோட்ஸ் கொடுத்து அதுக்குள்ளே தான் ஆப்ரேட்டர் நம்ம கொடுக்கணும். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுங்க, திரும்ப டபுள் கோட்ஸ் கொடுங்க, அப்புறம் ஆம்பர்சன்ட் போடுங்க. ஆம்பர்சன்ட்டுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் செல் வந்து பார்த்திங்கன்னா N14 இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா 3த்தையுமே நம்ம வந்து செலக்ட் பண்ணதுனால ஸ்பில் ஆகி 3 காலமில் வருது. அப்படின்னா மாவோட ஆவரேஜ் என்ன, பலாவோட ஆவரேஜ் என்ன, வாழையோட ஆவரேஜ் என்னன்னு இருக்குது. இப்போ நமக்கு என்ன ஆக்சுவலான ஆஸ்க் என்னென்னா இந்த 3த்தோடைய ஆவரேஜும் எனக்கு வேணும். 3த்தோடைய ஆவரேஜும் வேணும். முன்னாடி ஆவரேஜ்ன்றது மட்டும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இன்க்ளூட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த 3த்தோடைய ஆவரேஜும் சேர்த்த மாதிரி கொடுக்கும். ஓகேங்களா, இது என்ன ஆகுதுன்னா இங்கே பாருங்கள், இது ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது, 10,682ன்னு வருது இல்லையா. அதை என்ன பண்ணுறோம்னா இன்னொரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ரேப் பண்ணுறோம். அது என்ன ஃபங்க்ஷனை ரேப் பண்ணுறோன்னா ஆவரேஜுக்குள்ளே நம்ம உள்ளே கொண்டு போனோம்னா இப்போ என்ன ஆகும்னா இந்த 3 ப்ராடக்டோடைய ஆவரேஜ் எவ்வளோ இருக்குன்னா த்ரூபுட் வந்து 10,682 ரூபா வந்து உங்களுக்கு வந்து த்ரூபுட்டாக வருது அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்னென்னா இப்போ பொங்கல் வந்து நமக்கு முடிஞ்சுது இல்லைங்களா. பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து
கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 17th நேற்று வரைக்கும் 22nd வரைக்கும் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு ஓகேங்களா. அதில் ஏதாவது வந்து டிப் ஆகிருக்கா, ஓகே, டே வைஸ் டார்கெட்டில் டிப் ஆகிருக்கா, 150%க்கு மேலே வந்து எவ்வளோ வந்து த்ரூபுட் வருது, 100%க்கு மேலே எவ்வளோ த்ரூபுட் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல ஆவரேஜ் இஃப்எஸ் கொடுக்குறோம். கொடுத்துட்டு திரும்பவும் வழக்கம் போல் நமக்கு வந்து எஃப் காலமை செலக்ட் பண்ணுறோம். ஏன்னா எஃப் காலமில் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அச்சீவ்மெண்ட் இருக்குது. F4 கொடுக்குறீங்க, கமா கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே க்ரைட்டீரியா வந்து 2 காலமில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா டேட்ஸ் தான் இருக்குது. அப்போ 2 முறை டேட் காலமை செலக்ட் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எப்போவுமே வந்து போன கண்டிஷனில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரே ஒரு முறை தான் செலக்ட் பண்ணோம். ஆனால் 6 அது கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா 6, அதனால் மொத்தமாக வந்து ஒரு இடத்துல வந்து ஃபீட் பண்ணிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதாவது 17ஆம் தேதிக்கு 17ஆம் தேதி இருக்கணும், இல்லை 17ஆம் தேதிக்கு மேலே இருக்கணும். அப்படி இல்லைன்னா 22ஆம் தேதியாக இருக்கணும், இல்லை 22 தேதிக்கு முன்னாடியாக இருக்கணும். ஓகேங்களா. இப்படி வந்து நம்ம வந்து 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் நம்ம வந்து எடுக்க முடியும். ஆனால் போன கண்டிஷன் அப்படி கிடையாது. மாவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், பலாவாக இருந்தால் எடுத்துக்கலாம், வாழையாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து லாஸ்ட் டைம் இருந்தது 6. இது வந்து அண்டில் இருக்கும் இல்லைங்களா. வழக்கமாக ஆவரேஜ் இஃப்எஸ்ஸாக இருக்கட்டும், சம் இஃப்எஸ்ஸாக இருக்கட்டும், கவுண்ட் இஃப்எஸ்ஸாக இருக்கட்டும், அண்டு ஆப்ரேட்டரில் தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இங்கே நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். இந்த பர்டிகுலர் இடத்துல நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்மளுடைய டேட் செல்லை செலக்ட் பண்ணிக்கிறோம், டேட் காலமை செலக்ட் பண்ணிக்கிறோம், F4 கொடுக்குறோம், கமா கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னா கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு கொடுக்கணும் இல்லைங்களா. அப்போது நமக்கு ஆப்ரேட்டர் உள்ளே கொண்டு வரணும். டபுள் கோட்ஸ் கொடுங்க, கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு கொடுங்க, டபுள் கோட்ஸ் கொடுங்க, ஆம்பர்சன் கொடுத்துட்டு இந்த பர்டிகுலர் செல்லை ரெஃபர் பண்ணிக்கோங்க. F4 கொடுத்து கேக்கு முன்னாடி ஃப்ரீஸ் பண்ணிக்கிறோம். திரும்பவும் கமா கொடுக்குறீங்க. திரும்பவும் அதே டேட் உடைய செல்லுக்கு காலத்துக்கு போகிறீங்க, செலக்ட் பண்ணுறீங்க, F4 கொடுக்குறீங்க, கமா கொடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் டபுள் கோட்ஸ்குள்ளே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு, ஏன்னா 22 இருக்கணும், இல்லை 22க்கு கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா. அப்போது திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அண்டு வந்து கொடுக்குறோம். கொடுத்துட்டு இந்த பர்டிகுலர் செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு F4 கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லுக்கு முன்னாடி டாலர் வர மாதிரி கொண்டு வரோம். ஓகேங்களா. இப்போ பாருங்கள் எல்லுக்கு முன்னாடி டாலர் வந்துச்சுங்களா. இது வந்து என்னென்னா நம்ம இந்த பர்டிகுலர் இடத்துல இது தேவை கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு வேளை இதை ட்ராக் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து என்ன கண்டிஷன் சொல்கிறாங்கன்னா ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஏன் ஃப்ரூட்ஸும் ஃபோக்கஸ் இருக்குன்னா நமக்கு வந்து இது ஒரு ஃபெஸ்டிவ் சீசன்றனால நிறைய பழங்கள் விற்றுருக்கும். அதோடைய சேல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எதாவது டீவியேஷன் இருக்கான்றது செக் பண்ணுறதுக்காக பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஃப்ரூட்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா நமக்கு கேட்டகரியில் இருக்கும். செலக்ட் பண்ணிக்கோங்க, F4 கொடுங்க, கமா கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து F4 கொடுத்து இதை ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. எம்முக்கு முன்னாடி மட்டும் F4 கொடுத்து லாக் பண்ணிக்கோங்க, கமா கொடுங்க. அடுத்து ஃபைனலாக என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா 150% இருக்கணும், இல்லை அதுக்கு மேலே, அதாவது 150 ஆர் 150 அபோவ்க்கோ வந்து சேல்ஸ் நடந்திருந்ததுன்னா அப்போ அச்சீவ்மெண்ட் பர்சன்டேஜ்குள்ளே போங்க, F4 கொடுங்க, கமா கொடுங்க, டபுள் கோட்ஸ்குள்ளே. ஓகேங்களா. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் கொடுக்குறோம். திரும்ப டபுள் கோட்ஸ் கொடுக்குறோம், ஆம்பர்சன் கொடுக்குறோம். கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு F4 கொடுத்து எண்ணுக்கு முன்னாடி வந்து டாலர் வர மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா. கொண்டு வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி எந்த ஒரு டேட்டாவும் நமக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சேல் நடக்கவே இல்லை. 150%க்கு மேலே 17ஆம் தேதியிலேருந்து 22 தேதி வரைக்கும் ஒரு என்ட்ரி கூட நடக்கலன்னு அர்த்தம். ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி டிவிடெண்ட் வருதுன்னா நீங்கள் முன்னாடி என்ன பண்ணலான்னா இஃப் எரர் கொடுத்து 0 பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணலாம், இஃப் எரர் அப்படின்றத எரர் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷனை கொண்டு வந்துட்டு கமா கொடுத்து உங்களுக்கு 0ன்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து அந்த மாதிரி ஒரு என்ட்ரியே இல்லைன்றதை நம்ம காமிக்கிறோம். ஓகேங்களா. திரும்ப இங்கே ட்ராக் பண்ணிங்கன்னா 100க்கு மேலே நடந்திருக்காங்கன்னா 100க்கு மேலே இருக்குது. அதோட ஆவரேஜ் த்ரூபுட் எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னா 8557 ரூபாய் வந்து நடந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதில் எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்களோ அது வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் டேட்டா அனலைசிஸ் சம்மந்தமாக சம் இஃப்எஸ்ன்ற ஒரு வீடியோ நம்ம ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி கவுண்ட் இஃப்எஸோடைய ஃபங்க்ஷனோடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒர்க் புக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். நன்றி.